பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எபிரேயர் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 3. அவ்வாறு இருக்க இத்தகைய ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறையின்றி இருப்போமானால் தண்டனையில் இருந்து எப்படி தப்ப முடியும்? இம்மீட்பு செய்தியை முதல் அறிவித்தவர் ஆண்டவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றாக கூடியிருந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளை ஆரம்பிப்பதற்காக நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் தாமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக வருவாராக. இந்த நாள் முழுவதும் தூதர்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளை முன்னிறுத்தி செய்யுங்கள். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கடவுளிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்து பாருங்கள். அவை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி தப்ப முடியாத இடம் இருக்கின்றது. மறு உலகம் என்றால் அதில் 3 இடங்கள் இருக்கின்றன: நரகம், உத்திரிக்க ஸ்தலம், மோட்சம். நாம் இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நமக்காக எதையும் வைத்துக் கொள்ளாதபடி கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமே என்றால் மோட்சத்திற்குள் கடந்து செல்வோம். நாம் ஏதாவது பாவங்களை மறந்து, பாவ அறிக்கையின் போது மறந்து, பாவம் செய்தும் அதில் இருந்து நாம் மன்னிப்பு கேட்காதபடி இருந்தோமே என்றால் அந்த அற்ப பாவத்தினால் நம்முடைய ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்தில் தங்கிவிடும். அது பரிசுத்தம் அடையும் வரை. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத ஆத்துமா எதுவும் மோட்சத்திற்குள் கடந்து செல்ல முடியாது. 3வது ஒரு இடம் இருக்கின்றது, தப்ப முடியாத இடம். அதுதான் நரகம். அந்த நரகத்திற்குள் கடந்து சென்று விட்டால் அங்கிருந்து நாம் வெளியிலே வர முடியாது. அன்பார்ந்தவர்களே, பல்லி பூச்சிகளை பிடிப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். இரவு நேரத்திலே விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லது உங்களுடைய வீட்டிலே அந்த லைட் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பூச்சிகள் வந்து அந்த லைட்டின் மேல் அல்லது அந்த விளக்கின் அருகில் வரும். அப்பொழுது பல்லிகள் ஓடி வந்து தன்னுடைய நாக்கை நீட்டி அந்த பூச்சை தன்வயப்படுத்திக் கொள்ளும். ஒரு முறை இந்த பூச்சி தனக்குள் வந்துவிட்டால் அங்கிருந்து அது தப்ப முடியாது எளிதாக. நரகமும் அப்படிப்பட்ட இடம்தான், தப்ப முடியாத இடமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நீங்கள் ஏதாவது தவறை செய்து விட்டீர்கள் என்றால் லஞ்சம் கொடுத்து தப்பித்து விடலாம், அல்லது ஒரு வைக்கிலை வைத்து தவறாக நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸை நடத்தி நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாதாளத்தின் வாயில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த சர்வலோகத்தையும் இந்த உலகத்தையும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக நீதி தீர்ப்பை செய்வார் என்று தொடக்க நூல் 18வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். அதே போல் நாம் சங்கீதம் 96வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை வாசித்தோமை என்றால் அவர் வருகிறார். அவர் இந்த உலகத்தை நீதி தீர்க்க வருகிறார். இந்த பூலோகத்தை நீதியோடும் மக்களை நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வருவார். கடந்து வந்து கண்டிப்பாக நம்மை நியாயம் தீர்ப்பார். நரகம் ஒரு இடம், அதற்கு வாசல்களும் அதற்கு திறவுகோள்களும் உண்டு. நரகத்தில் தள்ளப்பட்டவர் ஒருவரும் அதிலிருந்து தப்ப முடியாது. நரகத்திற்கு தள்ளப்பட அதிகாரம் உள்ள ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவரிடம்தான் அந்த நரகத்தின் அந்த திறவுகோலும் அந்த மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் வைத்திருக்கிறார் என்றும் மத்தேயு 16:18 திருவெளிப்பாடு 1:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அங்கே அக்கினியும் கந்தகமும் இருக்கும். ஒரு முறை மனிதன் அதற்குள் சென்று விட்டால் அங்கு புகை எழும்பிக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து தப்பித்து வெளியே வர முடியாது. அங்கே தேள்களும் பாம்புகளும்
புழுக்களும் இருக்கும் என்றும் மார்க் 9:44 திருவெளிப்பாடு 14:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எத்தனை கோடி பேரை அந்த பாம்புகளும் அங்கு இருக்கக்கூடிய புழுக்களும் உண்டாலும் அவை திருப்தி அடைவது இல்லை என்பதை நீதிமொழிகள் 27:20 எசையா 5:14 நாம் வாசிக்கலாம். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, அழியக்கூடிய இந்த உடலை கொண்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கின்றோம். விபச்சாரரும், வேசித்தனம் செய்கிறவர்களும், குடிகாரர்களும், லஞ்சம் கொடுக்கிறவர்களும், மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களும், மற்றவர்களை அவமானப்படுத்தி வார்த்தையினால் பாதிக்கப்பட வைக்கிறவர்களும், தீய வழியில் மற்றவர்களை நடத்துகிறவர்களும், தன்னையே தீயவனாக மாற்றிக்கொண்டு பில்லி சூனியம் செய்து கொண்டு இருக்கிறவும், இயேசுவை மறுதலிக்கிறவர்களும் நித்திய நரகத்திற்குள் செல்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தப்ப முடியாத இடத்திற்குள் கடந்து செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நரகத்திற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்காக சொல்லுகின்றேன். நரகத்திற்கு ஒரு பெயர் காரிருள், இன்னொரு பெயர் புறம்பான இருள், இன்னும் ஒரு பெயர் எரி நரகம், இன்னும் ஒரு பெயர் அக்னி சூளை, அக்னி கடல் என்றும், வாதையின் புகை என்றும், அழுகையும் வற்கடிப்பும் உள்ள இடம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 12-50 வரையும், 18வது அதிகாரம் 6-9 வரையும், 8-9 வரையும், வெளிப்படுத்தல் திருவெளிப்பாடு புத்தகம் 14:18, 21:8, 19:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இத்தகைய பயங்கரமான இடம் என்பதால் தான் இயேசு கிறிஸ்து இடருகிறவர்களையும், கண்களை பிடுங்கி போட்டாவது இடலுறுகிறவர்களையும், தன்னுடைய கை பாவம் செய்து விட்டால் அதை வெட்டி விடுவதும், கண் பாவம் செய்தால் அதை எடுத்துவிட வேண்டும் என்றும் மத்தேயு நற்செய்தி 29:5, 29, 30 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் சிலர் நரகத்தை கேலி செய்கிறார்கள். நாம் நரகத்தில் போட்டவுடனே எரிந்து சாம்பலாகி விடுவோம், அதன் பிறகு அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வேதனை இருக்காது என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, வாசித்து பாருங்கள். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 44-48 வரை அங்கே நிரந்தரமான அக்னி இருக்கும். அங்கு அது அக்னி கடலாக இருக்கும். எவ்வாறு சமுத்திரம் கடல் இருக்கின்றதோ அதே போல் அக்னி கடல்கள் இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய புழுக்கள் சாகாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே தான் அந்த இடத்தின் பெயர் தப்ப முடியாத இடம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, மோசேக்கு கடவுள் எரிகிற அக்னி செடியின் வழியாக, ஒரு புதரின் வழியாக காட்சியை கொடுத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போட்ட பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தபடியினால் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. அதே போல்தான் இன்னும் தீய சக்திகள் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே அக்னி இருக்கின்றது. சில பேர் தீயில் நடப்பார்கள், சில பேர் அக்னி தலையை எடுத்து தன் மீது போட்டுக் கொள்வார்கள், சுடு தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொள்வார்கள், அக்னி சட்டிகளை கையிலே ஏந்தி கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடவுளோ சாத்தானோ இருக்கும் இடத்தில் நெருப்பு அழிக்கும் தன்மையை இழந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் இருக்கக்கூடிய இடத்திலே அங்கு அழிக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு அழிவு இருக்காது, வேதனை இருக்கும். இயேசு இருக்கக்கூடிய இடத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஷாத்ராக், ஆபேத்நேகோ மற்றும் அவரோடு இருந்த மேஷாக்கு பெற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை போல அவர்களும் இருப்பார்கள். இந்த நாளிலே யார் கரத்தில் இருக்க போகிறீர்கள் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலா அல்லது சாத்தானுடைய கரத்தில் நீங்கள் விழ போகிறீர்களா என்பதை ஆய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே உங்களுடைய ஆய்வின் பொருட்டும் அறிந்து கொள்வதின் பொருட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எனவே அந்த தப்ப முடியாத இடத்தில் இருந்து வெளியிலே வர இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை,
தகப்பனே, இந்த நாளுக்காகவும் புதிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. அனுதினமும் உமது திருப்பாதம் அமர்ந்து ஜெபித்தும் உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மீட்பை குறித்து கவலைப்படாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து என் ஆண்டவருடைய அருளையும் மகிமையும் இழந்து தவிக்கக்கூடிய எங்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர். எங்களை கைவிடாதபடி இவ்வளவு நாட்களாக தாங்கி இருக்கின்றீர். ஆசீர்வாதம் மிக்க தெய்வமே, இதோ உமது பெயரினால் உம்மை தேடி நாடி குடும்பமாய் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அவர்கள் எல்லோரும் சேதப்படாதபடி, அக்னியினால் வதைக்கப்படாதபடி இருக்க இந்த நாளிலே உம்மை தேடி நாடி வருவார்களாக. நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்திலே வாழ்வார்களாக. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பிசாசு இருக்கக்கூடிய இடத்திலே அழிக்கும் தன்மை உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு என்பதை அறிந்து கொள்கின்றோம். எனவே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, நீரே அவர்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுடைய நோய்களை குணமாக்குவீராக. பாவத்தினால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். பாவத்தினால் இந்த நாட்களிலே அவர்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கலாம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஒரு மகிமையின் கிரீடமாக அவர்களை உருவாக்கி விடுவீராக. அன்பு நேசரே, அதிசயங்களை செய்கிறவரே, பெரியவரே, உன்னதரே, நீர் அவர்களை தாங்கிக் கொள்ளும் அப்பா. இந்த நேரத்திலே உமது குரலை கேட்க வந்திருக்கவர்களுக்காக உமக்கு நன்றி. குரலை கேட்டவர்களுக்கு பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.